மாற்றம் உண்டு. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி அடிக்கிறோம். 234க்கு 234 தூக்குறோம். மற்றவங்க சொல்கிறாங்க 200, 150, 160. நாங்கள் அப்படிலாம் சொல்லல. தலைவர் சொன்ன மாதிரி, தளபதி சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். 234 அடிப்போம். வெற்றி கனியை தளபதி காலாடியில் சமர்ப்பிப்போம். அவர் அரியணையில் உட்கார வைப்போம். இப்போ தளபதி வராருன்ட்டு தளபதியை பார்க்கணுங்கிற எக்ஸைட்மெண்ட்லாம் வந்திருக்கேன் நான். மற்ற தலைவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? திருச்சியில் வந்து எனக்கு பெருசாக பாலிடிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. தளபதி வந்ததுனால தளபதிக்காக நாங்கள் பாலிடிக்ஸ் வந்தவங்க தான். தளபதி சொல்ல தான் எங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் பாலிடிக்ஸ் நாங்கள் தான் வந்திருக்கோம். எங்கள் ஃபுல் சப்போர்ட்டும் தளபதிக்கு இருக்கும். இந்த வாட்டி ஃபுல்லாக தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம். எல்லாரும் தளபதிக்கு தான். விஜய் செகண்ட் டைம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் இதே பிளேஸ்ல தான் பார்த்தோம். செகண்ட் டைம் ஏர்போர்ட்லேருந்து வரப்போ நாங்கள் 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததை விட நல்லாவே பார்த்தோம். தம்பியா வெரி ஹாப்பி. ஓகே, விஜயோட ப்ராஸ்பெக்ட்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்ல? கண்டிப்பாக வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதா மேம். ஏன்னா அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியை விட்டு, அதுவும் லீடிங்ல இருக்கிறப்ப, டாப்ல இருக்கிறப்ப விட்டுட்டு வந்திருக்காருன்னா வேற பர்பஸ் எதுவும் இருக்கிறத தாண்டி. எஸ், நீங்க இந்த கான்ஸ்டிட்யூன்சில இருக்கீங்க. நீங்க அவரோட வின்னிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பா சிஎம் ஆவாங்க மேம். எங்களோட சப்போர்ட் இவர் இன்னைக்கு அவர்கள் சொன்னாரு, ராணி இருந்தால் எங்கள் அண்ணனை வந்து இந்த பகுதியில் வந்து நிற்க சொன்னார். எங்கள் ராணி எங்களுக்கு இருக்கிறது. அதே ராணி இருந்தால் இனிகே எதிராஜ் இந்த பகுதியில் என்ன செய்தார் என்று சொல்லுங்கள். ஆனால் எங்கள் அண்ணன் கண்டிப்பாக இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார், சிஎம் ஆவார். சிஎம் தொகுதி தான் இந்த தொகுதி, எங்கள் கிழக்கு தொகுதி.